அனைவருக்கும் வணக்கம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக, துணை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த ஆசீர்வாதம். தம்பி ஒரு சின்ன உதவியை செய்ய வேண்டும். எனக்காக அல்ல, தமிழக மக்கள், அதாவது இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு விடுபட்ட மகளிர் உரிமை தொகை, அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல லட்சம் பேருக்கு இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது. பல குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தும் கிடைக்காமல் இருக்கிறது. இந்த குறைகளை தாங்கள் பதவியேற்று முதல் ஆணையாக கையெழுத்திட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே தயவு கூர்ந்து அடுத்த உங்கள் ஃபைல் அதிலாவது இந்த ஆணையை பிறப்பியுங்கள். துணை முதல்வர் என்ற உரிமையில் உங்களிடம் நான் இதை உரையாடி கொண்டிருக்கின்றேன். எனவே தமிழக மக்களின் நலனை தாங்கள் கருத்தில் கொள்வீர்கள். ஏனென்றால் உங்கள் உடலில் ஓடுகின்ற இரத்தம் அந்த திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய இரத்தம். நான் பலமுறை பல அமைச்சர்கள் குறித்து விமர்சனம் செய்திருக்கின்றேன். விமர்சனம் என்றால் குறிப்பிட்டு யாரையும் இல்லை, கட்சி பணிக்காக பணியாற்றுங்கள் என்பதற்காக மூத்த அமைச்சர்களை சரி, இன்றைக்கு எம்எல்ஏக்களுக்கும் சரி, அனைவருக்கும் நான் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது இது ஒரு குறை. இந்த குறையை நல்லாட்சியில், தாங்கள் நல்லாட்சியில் இந்த ஓராண்டு காலத்திற்குள் நிச்சயம் அனைவருக்கும் அந்த மகளிர் உதவித்தொகை கிடைக்க நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்பதும், இந்த ஓராண்டுக்குள் மின்சாரம் விலையேற்றம் மற்ற விலையேற்றங்களை எதையும் தாங்கள் ஈடுபடக்கூடாது என்பது எனது வேண்டுகோள். மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட வரி சுமைகள், வீட்டு வரி, சொத்து வரி, இவைகளை இந்த ஆண்டு வரும் ஒரு ஆண்டுக்குள் எந்த ஒரு சுமையும் மக்களுக்கு கொடுக்காமல் தாங்கள் நல்லாட்சி பெற வேண்டும். மீண்டும் நல்லாட்சி பெற்று ஆட்சியில் அமரப்பட வேண்டும் என்பது என் தனிப்பட்ட ஆசை. நன்றி, வணக்கம்.